ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இண்டோர் பிளான்ட்ஸ் பற்றி ஒரு வீடியோ பண்ணுங்கள் அப்படின்ட்டு. நான் என்னோடய ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிளான்ட் நான் வந்து வச்சு வளர்த்துட்ருக்கேன். 5 டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளான்ட். ஸோ இந்த 5 பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரூமுக்குள்ளே வைக்கலாம், நீங்கள் ஹாலில் வைக்கலாம், பால்கனியில் வைக்கலாம், எங்கே வேணால் வைக்கலாம். மோஸ்ட்லி இண்டோரில் நீங்கள் வைக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டாக தான் இருக்கும். இந்த 5 வகையான பிளான்ட்டை வந்து உங்கள் பெட்ரூமோ இல்லை லிவிங் ரூமோ இல்லை கிச்சனில் கூட நீங்கள் வைக்கும் போது உங்களுக்கு இதோட பெனிஃபிட்ஸ் வந்து நிறையாவே இருக்கும். அதை பற்றியும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய பிளான்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா மதரின்லா டங், இல்லைனா சான்சவேரியா, இல்லைனா காமனாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேக் பிளான்ட்ன்ற பேரில் வந்து அழைக்கப்படுது. இந்த பிளான்ட் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான பிளான்ட்டுங்க. இந்த பிளான்ட்டை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ஏர் பியூரிஃபைங்கில் இந்த பிளான்ட்டை அடிச்சுக்க எதுவுமே கிடையாதுங்க. அமெரிக்கன் ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டராக இருக்கக்கூடிய நாசா வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற டாப் 5 பிளான்ட்டில் இந்த பிளான்ட் இருக்குங்க. இது ஏர் பியூரிஃபை பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜனையும் நிறையவே வந்து கொடுக்கும். இந்த ஸ்னேக் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 அடி சைஸில் இருக்கிற ஒரு பிளான்ட். ஒரு ரூமில் 5 பிளான்ட் இருந்தால் போதும், 5லேருந்து 6 பிளான்ட் இருந்தால் போதும், ஒரு மனுஷனுக்கு தேவையான ஆக்சிஜனை அந்த பிளான்ட்டே கொடுத்துரும் அப்படின்ட்டு சொல்லப்படுதுங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த பிளான்ட் வந்து ஏர் பியூரிஃபையிங், அதுக்கப்புறம் ஆக்சிஜன் நிறையா கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த பிளான்ட்டில் இருக்குது. மோஸ்ட்லி இது பெட்ரூமில் கண்டிப்பாக வச்சுக்கலாம். ஏன்னா நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிளான்ட் ஆக்சிஜனை தான் கொடுக்கும். கார்பன் டை ஆக்சைடை எடுத்துகிட்டு ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த பிளான்ட் வந்து உங்கள் பெட்ரூமில் வைக்கக்கூடிய ஒரு பிளான்ட் தான். இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற மோஸ்ட்லி எல்லா நர்சரியிலுமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட ரேட் வந்து எனிவேர் 150லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 350 400 வரைக்கும் இருக்கும். பிளான்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி சின்ன உங்களுக்கு சாப்ளிங் மாதிரி இருக்குது, இல்லை கட்டிங் மாதிரி இருக்குன்னா அது உங்களுக்கு 50 80 அந்த ரேஞ்சில் கூட கிடைக்கும். ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா சிங்கோனியம் சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட். இதுக்கு இன்னொரு காமன் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஏரோ ஹெட் அப்படின்ட்டும் சொல்லுவாங்க. இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் டிஃப்ரெண்ட் ஷேட்லேயுமே நிறையாவே இருக்கும். பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம மணி பிளான்ட் மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது வந்து இலைகள்லாம் ஓரளவுக்கு ஷார்ப்பாக உங்களுக்கு கொஞ்சம் ப்ராடாகவே இருக்கும். ஸோ இது சிங்கோனியம்ன்ற ஒரு வெரைட்டியை பேஸ் பண்ணுது. இந்த ஏரோ ஹெட்டுன்ற பேர் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த முருகர் வேல் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஏரோ மாதிரியே உங்களுக்கு இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் இதை காமனாக ஏரோ ஹெட் பிளான்ட்னே சொல்லுவாங்க. அண்ட் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா வளர்க்குறது ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து ஒரு இண்டோர்லேயே வச்சுக்கலாம். உங்களுக்கு பெருசாக பராமரிப்புன்னு எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி போன பிளான்ட்டுக்கும் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன், ஸ்னேக் பிளான்ட்டும் சரி இந்த பிளான்ட்டும் சரி உங்களுக்கு வந்து தண்ணி டெய்லி ஊற்றணுன்ற அவசியம் இல்லை. வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஊற்றினா போதுமானது. ரொம்ப தண்ணி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணிகள் பெருசாக நம்ம ஊற்றணுன்ற அவசியம் இல்லை. மண்கலவை வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ரொம்ப சத்து உள்ள மண்கலவைலாம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. வெறும் மணலும் கொஞ்சம் செம்மண்ணும், நீங்கள் உரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5%லேருந்து ஒரு 10% வச்சிங்கன்னா கூட போதுமானது. ரொம்ப பெருசாக உரங்கள்லாம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இது நீங்கள் எந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதை பற்றின வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்க்கணும், எப்படி வந்து உங்களுக்கு டெக்கரேட் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரிலாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதை பற்றி சொல்லுங்கள், நம்ம அதுவும் எடுத்து வீடியோ பண்ணலாம். இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஏரை பியூரிஃபை பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட் தாங்க. இப்போ ஃப்ளாட் சிஸ்டமாக போயிடுச்சு. மோஸ்ட்லி எல்லாமே அந்தளவுக்கு பெருசாக கதவெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாத மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஏரோஹெட் பிளான்ட்டை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். காற்றுல இருக்கிற நச்சுத்தன்மையான பொருட்கள் எல்லாத்தையுமே இந்த பிளான்ட் வந்து எடுத்துருங்க. ஸோ இந்த பிளான்ட் நீங்கள் வாங்குங்க. இந்த பிளான்ட் பக்கத்தில் இருக்கிற கார்டன் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபீஸ்லேருந்து உங்களுக்கு 150 வரைக்கும் கிடைக்கும். எந்தெந்த ஷேட் வேணுமோ அந்த ஷேடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. மூணாவதாக பார்க்கக்கூடிய பிளான்ட் என்ன பிளான்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆலோவேரா, கத்தாழை. ஸோ கத்தாழை தானே இது நமக்கு ஈஸியாக கிடைக்குதுன்றதுக்காக இதை வந்து லைட்டாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு பிளான்ட். இந்த பிளான்ட்டும் ஏரை பியூரிஃபை பண்ணும், காற்றுல இருக்கிற நச்சுத்தன்மைகள்லாம் எடுக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. இது நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். இந்த பயன்கள் நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 2 பயன்கள், பெரிய பயன்கள் மட்டும் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஃபேஸுக்கோ இல்லை ஸ்கின்னுக்கோ வந்து ஏதாவது ப்ராப்ளம்னா இதோட ஜெல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஹேர் க்ரோத்துக்கு, முடி வளரல, இல்லை எனக்கு முடியில் பிரச்சனை இருக்குது, கொடுகு பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த கத்தாழை ஜெல் யூஸ் பண்ணலாம். நமக்கு உடம்பு குளிர்ச்சி ஆகணும்னா கத்தாழை ஜூஸ் குடிக்கலாம். இந்த மாதிரி நிறைய பலன்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை இண்டோர்லேயும் நம்ம வச்சு வளர்க்கலாம். இது ஏர் பியூரிஃபை பண்ணும். நாலாவதாக பார்க்கக்கூடிய பிளான்ட் என்ன பிளான்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லக்கி பேம்புங்க.
ஸோ இந்த லக்கி பேம்பு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கி வைப்பாங்க, ஆனால் கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு வந்து அழுகி போய் செத்து போயிடும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது எதனாலன்னு வந்து பார்த்திங்கன்னா லோ மெயின்டெனன்ஸ், கரெக்டாக மெயின்டைன் பண்ணாததுனாலையும் கரெக்டாக அதை பராமரிக்காததுனாலையும் தான் காரணம். இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான பிளான்ட். இதனால உங்களுக்கு லக்கு வருதோ இல்லையோ உங்களால் நல்லா ப்ரீத் பண்ண முடியும். ஆஸ்துமா பேஷண்ட்லாம் இருக்காங்கன்னா இந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ரூம்குள்ளேயோ இல்லை லிவிங் ரூம்லேயோ நிறையா வைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எதனால் லக்கி பேம்பு அப்படின்ட்டு ஒரு பேர் வந்துச்சுன்னா, சைனாவிலையும் இந்தியாவிலையும் தைவான்லேயும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்கியாக ரொம்ப வந்து வீட்டில் ஒரு பாசிட்டிவிட்டி வர்றதுக்கும் வீட்டில் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் இந்த பிளான்ட் வந்து ஹெல்ப் பண்ணும், ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணணுன்ட்டு நம்பப்படுது இந்த லக்கி பேம்பு இருக்கிறதுனால. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து இந்தியா, சைனா, தைவான் அந்த மாதிரி ஏஷியன் கண்ட்ரிஸ்லாம் இதை லக்கி பேம்புவாக வந்து நிறையவே வந்து பார்த்துட்ருக்காங்க, நிறைய பேர் வாங்கி வச்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளான்ட்டை நீங்கள் கரெக்டாக பராமரித்து வளர்த்திங்கன்னா ஒரு 100 சென்டிமீட்டர் அளவுக்கு கூட உங்களுக்கு நல்லாவே வளரும். அதுக்கப்புறம் இதை ப்ரப்போகேட் பண்ணுறது எப்படி, இதை பராமரிக்கிறது எப்படின்ட்டுலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து இந்த லக்கி பேம்பு பற்றி டீட்டெயில்டாக ஒன்று பண்ணலாம். ஸோ 5ஆவதாக இருக்கக்கூடிய பிளான்ட் என்ன பிளான்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டுங்க. இது நிறைய விதவிதமான ஷேடில் நிறையவே இந்த மணி பிளான்ட் இருக்குங்க. இந்த மணி பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐவி வெரைட்டியை சேர்ந்ததுங்க. இந்த மணி பிளான்ட்டுக்கு எதனால் மணி பிளான்ட்டுன்ற பேர் வந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் கெஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான். இந்த பிளான்ட்டை வீட்டில் வச்சிங்கன்னா மணி நல்லா கொட்டுன்னு கொட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை வந்து இந்த மணி பிளான்ட்டில் இருக்குது. இந்த மணி பிளான்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னா இது கொடி எந்த அளவுக்குலாம் மேலே படர்ந்து போதோ அந்த அளவுக்குலாம் பணம் வந்து நல்லாவே பெருகும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அதேமாதிரி இலைகள் நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா அது வீடோட வந்து பார்த்திங்கன்னா வம்சம் நல்லா பெருசாக வந்துட்டுருக்கும், ஃபேமிலி நல்லா வந்து தழைச்சி வருது அப்படின்ட்டும் ஒரு நம்பிக்கை இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு காமன் நம்பிக்கைகள்லாமும் இந்த மணி பிளான்ட்டில் வந்து இருக்குது. இது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். ஸோ இந்த பிளான்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல பிளான்ட். கண்டிப்பாக நீங்கள் ரூமில் வைக்கலாம், லிவிங் ரூமில் வைக்கலாம், பால்கனியில் வைக்கலாம். இந்த பிளான்ட்டை அவுடோரில் கூட கண்டிப்பாகவே வைக்கலாம். ஸோ இந்த 5 பிளான்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான பிளான்ட். இந்த 5 பிளான்ட்டுமே கண்டிப்பாக வீட்டில் வளர்த்து பாருங்கள். அதுவும் நான் சொன்ன மாதிரி பெட்ரூமில், லிவிங் ரூம் இந்த இடத்துல உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அந்த இடத்துல கண்டிப்பாக வச்சு வளர்த்து பாருங்கள். ரொம்பவே சூப்பராக ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்கும். நான் இதெல்லாம் வச்சுருக்கேன், அதனால தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பிளான்ஸ்லாம் கண்டிப்பாக வாங்கி. And நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from your Sakthivel. Have a happy going day.